Welcome students, welcome viewers. This is part 10. We are going to learn to spot the error and read them correctly. In previous session, we learned to identify the error in preposition. In this session, we go through the phrases and the clauses. இப்போ இந்த செஷனில் நம்ம phrases and clauses இருக்கிற எரரை கண்டுபிடிச்சி நம்ம எப்படி சரி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிப்போஷன், ஆர்டிக்கல், டிசப், கம்பேரிசன், நவுன் இந்த மாதிரி டாப்பிக்கில் நீங்கள் இருக்கிற எரரை எப்படி கண்டுபிடிச்சி அந்த சென்டென்ஸ் எப்படி சரி பண்ணி பார்த்தீங்க. இந்த செஷனில் ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், முதல்ல நம்ம ஃப்ரேஸ்னால் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ see a boy with blue eyes. I see a boy with blue eyes. செகண்ட் பாருங்க, he fell to the ground. Third, we enjoy playing cricket. Fourth, his residence is by the river. Fifth, on seeing the cat, the dog jumped up. Sixth, being lead a simple life, he is happy. இந்த சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, I see a boy with blue eyes. I என்று சப்ஜெக்ட், see என்றது வெர்பு. அப்போ பாய் வித் ப்ளூ ஐஸ் இதுதான் ஃப்ரேஸ் சொல்லுவோம் நம்ம. இந்த ஃப்ரேஸில் தேர் இஸ் நோ சப்ஜெக்ட், தேர் இஸ் நோ வெர்ப். இந்த ஃப்ரேஸ் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இதில் சப்ஜெக்ட் இல்லை, இதில் வெர்ப் இல்லை. ஆனால் இதில் இந்த சென்டென்ஸில் ஒரு பகுதியாக இருக்குது. செகண்ட் பாருங்கள், ஹி ஃபெல் டு த கிரவுண்டு. டு த கிரவுண்ட் அப்படின்றதான் ஃப்ரேஸ். வி என்ஜாய் பிளேயிங் கிரிக்கெட். ஓகே, பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்றது மட்டுமே முழுமையான பொருளை தராது. ஓகேவா? ஃப்ரேஸ் அப்படின்றது முழுமையான பொருளை தராது. அந்த சென்டென்ஸில் ஒரு பகுதியாக இருக்கும், அவ்வளோதான். இஸ் ரெசிடென்ஸ் இஸ் பை த ரிவர். ஸோ பை த ரிவர் அப்படின்றது ஃப்ரேஸ். ஆன் see the cat. On seeing the cat, what happened? The dog jumped up. So on seeing the cat அப்படின்றது phrase. Being lead a simple life. What happened? He is happy. Okay. அப்போ boy with blue eyes to the ground playing cricket by the river on seeing the cat being lead a simple life. இதை நம்ம phrase சொல்லலாம். அதே போல பாருங்க, in spite of illness he attended the school. In spite of illness அப்படின்றது phrase தான். ஓகே. அப்போது ஃப்ரேஸ்ன்றதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, இட் இஸ் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், இட் ஃபார்ம்ஸ் ஏ மீனிங்ஃபுல் யூனிட். இந்த சென்டென்ஸில் ஒரு மீனிங்ஃபுல் யூனிட்டாக இருக்கும். பட் இட் இஸ் நாட் ஏ கம்ப்ளீட் சென்டென்ஸ். இந்த ஃப்ரேஸ் மட்டுமே ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்காது. இட் டஸ் நாட் ஹேவ் எ சப்ஜெக்ட் ஆர் எ வேர்ப். இதில் சப்ஜெக்டும் இல்லை, வேர்பும் இல்லை. ஓகே, இதை நம்ம ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரேஸ் கிளாஸ் இருக்கிற எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃப்ரேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், முதல்ல நம்ம கிளாஸ் என்னன்னு பார்ப்போம். கிளாஸ் அப்படின்றதுக்கு சில உதாரணங்கள், சம் சென்டென்சஸ். தேவ் லாவ்ஸ் அ டிஃபிடென்ட் மேன். செகண்டு, இக்பால் ஸ்மைல்டு அட் ஹிம். தேர்டு, when the evening came they stopped their work. Fourth, I expect that I shall get a prize. Fifth, this is the house where I spent my childhood. ஓகே, அப்போது கிளாஸ்ன்ற பாருங்கள். தேவ் லாவ்ஸ், தேவ் சப்ஜெக்ட், லாவ்ஸ் அப்படின்றது வேர்ப். இக்பால் ஸ்மைல்டு, இக்பால் சப்ஜெக்ட், ஸ்மைல்டு வேர்ப். அப்போ சப்ஜெக்டும் வேர்பும் இங்கே இருக்கணும். ஓகே, when the evening came, when the evening came they stopped their work. when இருக்கு, தி ஈவினிங் சப்ஜெக்ட், கேம்ன்றது வெர்பு. அதே போல் தே ஸ்டாப்டு, இதில் ரெண்டு கிளாஸ் இருக்குது. ஐ எக்ஸ்பெக்ட் தட் ஐ ஷல் கெட் எ ப்ரைஸ், இதுவும் ரெண்டு கிளாஸ் இருக்குது. ஐ சப்ஜெக்ட் எக்ஸ்பெக்ட் வெர்பு, ஐ சப்ஜெக்ட் ஷல் கெட் வெர்பு. திஸ் சப்ஜெக்ட் இஸ் வெர்பு. அதே போல் ஐ சப்ஜெக்ட் ஸ்பென்ட்ன்றது வெர்பு. இந்த மூணு சென்டென்ஸ்லையும் பார்த்தோம்னா ரெண்டு கிளாஸ் இருக்குது. அப்போ என்ன கிளாஸ்னு என்ன? எ கிளாஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, வித் இட்ஸ் ஓன் சப்ஜெக்ட் வெர்ப். கண்டிப்பாக இதில் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் கண்டிப்பாக இருக்கும். எப்படி ஃப்ரேஸில் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்காதோ அதே போல் கிளாஸ் அப்படின்றதுல சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இருக்கும் இல்லையா? இதை பற்றி நம்ம இந்த கிளாஸ் அப்படின்றதுல நம்ம சிம்பிள் சென்டென்ஸு, காம்பவுண்ட் சென்டென்ஸு, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு அப்படின்னு நம்ம நிறையா கோத்ரூ பண்ண முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்?
இப்போ சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 1. In spite of his learning, but he acts foolishly. இங்கே in spite of his learning, but வந்திருக்கு. His subject acts foolishly. Actsன்றது verb. இங்கே in spite of his learningல subject இல்லை, no subject இல்லையா? அப்போ பட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டில் வெர்ப் இல்லை. அப்போ சப்ஜெக்ட் வெர்ப் இல்லை அப்படின்னா இது ஃப்ரேஸாக இருக்கணும். பட் ஹீ ஆக்ட்ஸ் ஃபுலிஷ்லி, ஹீ சப்ஜெக்ட் ஆக்ட்ஸ் வெர்ப் கிளாஸாக இருக்கணும். அப்போ இந்த சென்டென்ஸில் ஒரு ஃப்ரேஸும் ஒரு கிளாஸும் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸும் ஒரு கிளாஸ் வந்தது அப்படின்னா இங்கே என்ன இருக்காது? கண்டிப்பாக கன்ஜெஷன் போடக்கூடாது. ஒரு ஃப்ரேஸ் ஒரு கிளாஸ் அப்படின் போது கன்ஜெஷன் கண்டிப்பாக வராது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? பட்டு வந்து தவறு. அப்போ என்ன ஆன்சர்? In spite of his learning, he acts foolishly. Okay. Second பாருங்க. As we were late, so we apologized. அப்போ we were subject verb, we subject, அப்போ apologized அப்படின்றது verb. அப்போ ரெண்டு கிளாஸ் வந்திருக்கு பாருங்க. we were அப்படின்றதும் we apologizedன்றதும் ரெண்டு கிளாஸ் வந்திருக்கு. அப்போ ரெண்டு கிளாஸுக்கும் இணைக்கும் போது ஒரு கன்ஜெக்ஷன் வரலாம், ஸோ வரலாம். ஆனால் முன்னாடி ஆஸ் ஒரு கன்ஜெக்ஷன் வந்திருக்கு. ஆஸ்ன்றது சபார்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன். அப்போ ரெண்டு கன்ஜெக்ஷன் வரக்கூடாது. ஒரு கன்ஜெக்ஷனை எடுத்துரும். நம்ம எடுத்த என்ன ஆன்சர் வரும்? ஆஸ் வி வர் லேட், ஆஸ் வி வர் லேட் வி அப்பாலஜைஸ்டு. ஓகே. தேர்ட் பாருங்க. ஆஸ் an honest man he succeeded in all his attempts. As an honest man he subject succeed verb. சரி, அப்போ ஆஸ்ன்றது என்னது? அது வந்து ஒரு கன்ஜெக்ஷன். அப்போ கன்ஜெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா எப்படி இந்த ஆஸ் போட்டோம் இல்லையா? இந்த ஆஸில் பார்த்தோம்னா சப்ஜெக்ட் வெர்ப் வந்திருக்கு. அப்போ இங்கேயும் சப்ஜெக்ட் வந்திருக்கணும் இல்லையா? அப்போது ஆஸ் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? இங்கே ஒரு வெர்பு போடணும். an honest man அப்படின்ற சப்ஜெக்ட் அப்படின்னா வெர்பு போடணும். he succeeded, அப்போது இங்கே என்ன வெர்பு போடணும் அப்படின்றது பார்ப்போம். செகண்ட் என்ன அப்படின்னா he succeeded in all his attempts அப்படின்றது கிளாஸு. அப்போ ஆஸ் அப்படின்ற நம்ம என்ன செய்வோம்? இந்த கன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரேஸாக மாற்றிக்கலாம். எப்படி நம்ம சென்டென்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா? சென்டென்ஸ் என்ன ஒன்று இருக்கும், அதே போல் இதை ஃப்ரேஸாக மாற்றிக்கலாம். ஃப்ரேஸாக மாற்ற என்ன போடலாம் நம்ம? பாருங்க. பீயிங் an honest man he succeeded in all his attempts. அப்போ நம்ம வெர்பு போடாமல் பீயிங் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, பீயிங்கிறது வெர்பு தான் அது. ஓகே. இது பார்ட்டிசிபிள். பீயிங் அப்படின்றது பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிளில் நம்பர் இருக்காது, டென்ஸ் இருக்காது. ஓகேவா? அப்போ இது வந்து ஃப்ரேஸ். இது ஃப்ரேஸ், இது கிளாஸ். ஃபோர்த்து பாருங்க. தோ ஹீ இஸ் இல் பட் ஹீ இஸ் ப்ரெசன்ட். நம்ம ஏற்கனவே செகண்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி தோ அப்படின்றது கன்ஜெக்ஷன் தான், பட்டும் கன்ஜெக்ஷன் தான். அப்போது ரெண்டு கன்ஜெக்ஷன் நம்ம வந்து ஒன்று எடுத்தோம்னா தோ ஹீ இஸ் இல் ஹீ இஸ் ப்ரெசன்ட். ஃபிஃப்த்து பாருங்க. நோ சூனர் ஹேட் ஹி ஓப்பன் த பாக்ஸ் வென் ஹீ த்ரூ இட் அவே. இந்த நோ சூனர் ஹேட் ஹி ஓப்பன் த பாக்ஸ் வென் ஹீ த்ரூ இட் அவே அப்படின்றது சிம்பிள் சென்டென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இல்லையா? நோ சூனர் ஹேடு இல்லையா? இது என்னது? இது வந்து பார்த்தோம்னா நோ சூனர் ஹேட் வென், அதே போல் வந்து நாட் ஒன்லி பட் ஆல்சோ, நெய்தர் ஆர், ஐதர் ஆர், இந்த மாதிரி வரக்கூடிய இந்த கன்ஜெக்ஷன் வரும் இல்லையா? அந்த வரும்போது இங்கே வென் வரக்கூடாது. நோ சூனர் அப்படின்னாவே இந்த வென் வரக்கூடாது. என்ன வரலாம் அதுக்கு பதிலாக? இது வந்து நோ சூனர் ஹேட் ஹி ஓப்பன் த பாக்ஸ் தேன் வரணுங்க. வென் வராது. என்ன வரணும்? தேன். ஓகேவா? அப்போது நம்ம வந்து இந்த தேன் வர்றதை நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறோம். நோ சூனர் ஹேட் ஹி ஓப்பன் த பாக்ஸ் தேன் ஹி த்ரூ இட் அவே. இப்போ நம்ம வந்து இந்த 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். 5 சென்டென்ஸில் இருக்கிற ஃப்ரேஸ் கிளாஸில் என்ன எரர்ன்றது நம்ம சரி பண்ணிட்டோம். அடுத்து போவோமா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 6th வந்து இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வுட் பாஸ். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வுட் பாஸ். இது இஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இஃப் இருக்கிறது இஃப் கிளாஸு, இது யூ வுட் பாஸ் அப்படின்றது மெயின் கிளாஸ். இதில் இஃப்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்ன ஸ்ட்ரக்சர்னு பாருங்கள். யூன்றது சப்ஜெக்ட்டு, ஒர்க் அப்படின்றது வெர்பு. இங்கே யூ சப்ஜெக்ட்டு, வுட் பாஸ் அண்ட் வெர்பு. இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இஃப்பில் 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது, 3 டைப் இருக்குது. இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப் வந்து இங்கே ஒர்க்குன்றது ப்ரெசன்ட் டென்ஸு. அப்போது இங்கே வரக்கூடியது வுட் வராது, வில்லு வரும். எப்படி சொல்ல முடியும் நம்ம அப்படின்னா, ஃபஸ்ட் டைப்பில் பொறுத்த வரைக்கும் இஃப் கிளாஸில் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் வெர்பு வரும். மெயின் கிளாஸில் சப்ஜெக்டோட மாடல் வெர்பு வந்து ப்ரெசன்ட் வெர்பு வரும். வில்லுன்றது மாடல் வெர்பு. வில்லு வரலாம், கேன் வரலாம், மே வரலாம், என்னென்னா வரலாம். ஓகேவா? அப்போ பாஸ்ன்றது ப்ரெசன்ட் வெர்பு. அப்போது இந்த இஃப் ஒர்க் அப்படின்றது ப்ரெசன்ட் வெர்பு. இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் வெர்பு வந்தது அப்படின்னா
மெயின் கிளாஸில் கண்டிப்பாக என்ன மாடல், ப்ரெசன்ட் மாடல் வரணும். மாடல் வெர்ப் அப்படின்றது நம்ம சொன்னோம்னா ப்ரெசன்ட் மாடல் வெர்ப். ஏன்னா உட்டு கொடுத்தது மாடல் வெர்ப் தான். ஆனால் இது வந்து பாஸ்ட் மாடல் வெர்ப். இங்கே வரக்கூடிய என்ன வரணும், ப்ரெசன்ட் மாடல் வெர்ப் வரணும். அதுதான் முக்கியமானது. ஓகேவா? ப்ரெசன்ட் மாடல் வெர்ப் இல்லை ப்ரெசன்ட் வெர்ப் வரணும். அதாவது ஃபஸ்ட் டைப்பில் இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் வெர்ப், ஒர்க்குன்றது ப்ரெசன்ட் வெர்ப் வந்து அப்படின்னா இங்கே ப்ரெசன்ட் மாடல் வெர்போட ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும். ஓகே, அடுத்து பாருங்கள். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வுட் பாஸ். இப்போ நம்ம என்ன செய்வோம், செகண்ட் டைப் மாற்றிக்குவோம். இங்கே பாருங்கள், உட் இருக்கு இல்லையா, இது வந்து என்னது, உட்ன்றது அப்படின்றது நம்ம வில்லு தான் வரும்னு சொல்லிட்டோம். இப்போ இஃப் கிளாஸை மாற்றுவோம். எப்படி இஃப் கிளாஸை மாற்றுவோம், செகண்ட் டைப்னு ஒன்று இருக்கு இல்லையா, பாருங்கள். இஃப் யூ ஒர்க்டு ஹார்ட் யூ வுட் பாஸ். என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒர்க்குன்னு மாற்றிருக்கோம். என்ன மாற்றிருக்கோம், பாஸ்டன்ஸாக மாற்றிருக்கோம். அப்படி பாஸ்டன்ஸாக வந்தது அப்படின்னா இஃப் கிளாஸில் பாருங்கள் பாஸ்ட் வெர்ப் வந்தது அப்படின்னா இங்கே மெயின் கிளாஸில் பாஸ்ட் மாடல் வெர்பும் ப்ரெசன்ட் வெர்பும் வரும். உட்ன்றது பாஸ்ட் மாடல் வெர்பு, பாஸ்ட்ன்றது ப்ரெசன்ட் வெர்பு. ஓகே, ஃபஸ்ட் டைப்பில் எப்படின்னா இஃப் கிளாஸில் வர வெர்பு ப்ரெசன்ட் வெர்பு வரும். செகண்ட் டைப்பில் இஃப் கிளாஸ் வர்றது பாஸ்ட் வெர்பு வரும். ஓகே, அதாவது ஃபஸ்ட் டைப்பில் இஃப் யூ ஒர்க்குன்றது ப்ரெசன்ட் டென்ஸு, செகண்ட் டைப்பில் ஒர்க்கட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். இது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? அப்போது மெயின் கிளாஸில் மாறும். மெயின் கிளாஸில் ப்ரெசன்ட் மாடல் வெர்பும் ப்ரெசன்ட் வெர்பு வரும். இந்த செகண்ட் டைப்பில் மெயின் கிளாஸில் பாஸ்ட் மாடல் வெர்பும் ப்ரெசன்ட் வெர்பு வரும். ஓகேவா? அதே போல் தேர்ட் டைப் பாருங்கள். இஃப் யூ ஹேட் ஒர்க்டு ஹார்ட் யூ வுட் பாஸ். பாருங்கள், ஹேட் ஒர்க் வருதா, ஹேட் ஒர்க்டு வந்ததுன்னா தேர்ட் டைப். இது அப்போ தேர்ட் டைப் வந்ததுன்னா இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா வுட் பாஸ் வராது. வேறு என்ன வரும், இஃப் யூ ஹேட் ஒர்க்டு ஹார்ட் யூ வுட் ஹேவ் பாஸ்ட். அப்போது ஹேட் ஒர்க்டு ஹார்ட் அப்படின்னு என்ன இருந்துச்சு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். வுட் அப்படின்றது பாஸ்ட் மாடல் வெர்பு, ஹேவ் பாஸ்ட் அப்படின்றது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? அப்போ தேர்ட் டைப்பில் எந்த மாதிரி வரும் அப்படின்னா இஃப் கிளாஸில் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். மெயின் கிளாஸில் சப்ஜெக்டோட பாஸ்ட் மாடல் வெர்போட ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா நம்ம ஹேஸ் வரக்கூடாது, ஹேவ் தான் வரும். ஓகேவா? ஹேவ் பாஸ்ன்னு வரணும். அப்போ அந்த இஃப் கிளாஸில் 3 டைப் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டைப்பில் வந்து பாருங்கள் ப்ரெசன்ட்டு வெர்பும் இங்கே வில் பாஸ் மாடல் வெர்பு ப்ரெசன்ட் மாடல் வெர்பு ப்ரெசன்ட் வெர்பு வரும். செகண்ட் டைப்பில் இஃப் கிளாஸில் பாஸ்ட் வெர்பும் இங்கே வுட் அப்படின்றது பாஸ்ட் மாடல் வெர்பும் ப்ரெசன்ட் வெர்பும் வருது. தேர்ட் டேபிள் பார்த்தோம்னா இங்கே ஹேட் ஒர்க்குன்றது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இங்கேயும் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஆனால் கூட பாஸ்ட் மாடல் வெர்பு வுட் சேர்ந்து வரும். வுட் வரலாம், குட் வரலாம், ஷுட் வரலாம். ஓகேவா? இந்த 3 டைப்பும் நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இதில் எரர் வந்து நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 9th பாருங்கள். ஆன் சீயிங் த ரெயின் கம்மிங் ஆன் வென் வி டுக் ஷெல்டர் அண்டர் எ ட்ரீ. ஆன் சீயிங் த ரெயின் கம்மிங் அப்போ ஆன் சீயிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து பார்ட்டிசிபிள், ரெயின் கம்மிங் அப்படின்றதும் பார்ட்டிசிபிள். அப்போது இது வந்து இங்கே சப்ஜெக்ட் வெர்பு இல்லை, இது ஃப்ரேஸில் இருக்குது. ஃப்ரேஸ் வந்தது அப்படின்னா இந்த வென் அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன் வரக்கூடாது. எடுத்துருவோமா? அப்போ ஆன் சீயிங் த ரெயின் கம்மிங் ஆன் வி டுக் ஷெல்டர் அண்டர் எ ட்ரீ. நம்ம வென் எடுத்துருவோம், பார்த்தியா? வென் எடுத்துருவோம்னா நமக்கு தெரிய வருது. அடுத்து 10th பாருங்கள். ஹீ இஸ் டூ டயர்டு அண்டு ஹீ வாக். இது டு மெத்தட் வரக்கூடிய ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இங்கே டூ அப்படி வந்ததுன்னா அங்கே அண்டு வரக்கூடாது. என்ன வரும், ஹீ இஸ் டூ டயர்டு டு வாக்னு வரும். ஓகே, 11th பாருங்கள். ஹேவிங் ஃபினிஷ்ட் அவர் ஒர்க் தென் we went out for a walk. அதே தான், ஹேவிங் ஃபினிஷ்ட் அப்படின்றது ஃப்ரேஸு, went out வாக்ன்றது கிளாஸு. ரெண்டு என்னைக்கு தென் கொடுத்துருக்காங்க, தென் வரக்கூடாது, தென் எடுத்துடலாம். எடுத்தோம்னா ஹேவிங் ஃபினிஷ்ட் அவர் ஒர்க்கு we went out for a walk. ஓகே, I will not like to attend the function if I am invited. இது பாருங்கள், I will not அப்படின்றது சப்ஜெக்ட் வெர்பு, I am invited அப்படின்றது சப்ஜெக்ட் வெர்பு. ஆனால் இங்கே என்ன செய்யணும், நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் மீனிங் பார்க்கணும், கண்டிப்பாக மீனிங் பார்க்கணும். இஃப் கிளாஸ் டைப் கரெக்டு தான். பாருங்கள், இஃப் ஃபஸ்ட் டைப்பில் வந்து ஆம் வந்து ப்ரெசன்ட் வெர்பு வந்திருக்கு, ஆம்ன்றது ப்ரெசன்ட் வெர்பு வந்திருக்கு. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், வில், இதுவும் வந்து ப்ரெசன்ட் மாடல் வெர்பு, லைக்கும் ப்ரெசன்ட், எல்லாம் கரெக்டு. ஐ வில் நாட் லைக் டு அட்டெண்ட் த ஃபங்க்ஷன் இஃப் ஐ ஆம் இன்வைட் அப்படின்றது இஃப்னுடைய ஃபஸ்ட் டைப்பில் ஸ்ட்ரக்சர் சரியாக வந்திருக்கு, கிராமர் மிஸ்டேக் இல்லை. ஆனால் இது மீனிங் பாருங்கள், மீனிங்கில் பாருங்கள், ஐ வில் நாட் லைக் டு அட்டெண்ட் த ஃபங்க்ஷன், நான் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண மாட்டேன். இஃப் ஐ ஆம் இன்வைட்டட், என்ன அவங்க அழைச்சாங்க அப்படின்னா
அழைச்சாங்கன்னா நான் ஃபங்க்ஷன் வரமாட்டேன். ஓகேவா? அப்போ இது கான்ட்ரவர்சியாக வருது. கான்ட்ரவர்சி வருது அப்படின்னா நம்ம மீனிங்ஃபுல்லாக எழுதணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம கரெக்டாக எழுது. எப்படி எழுத முடியும் பாருங்கள். ஆன்சர் பாருங்கள். ஐ வில் லைக் டு அட்டெண்ட் த ஃபங்க்ஷன் இஃப் ஐ ஆம் இன்வைட்டட். ஓகே, என்ன அவங்க அழைச்சாங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண விரும்புவேன். அழைச்சாங்கன்னா நான் போக முடியும். அதுதான் நம்ம வந்து சரியான விட. ஓகேவா? அப்போது நம்ம என்ன செய்வோம்? என்ன எடுத்துடுறோம்? நாட் எடுத்துடலாம். அதுவே நம்ம இன்னும் வேறு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இதுக்கு வேறு இன்னொன்று மீனிங் பாருங்கள். ஐ வில் நாட் லைக் டு அட்டெண்ட் த ஃபங்க்ஷன் அன்லெஸ் ஐ ஆம் இன்வைட்டட். அன்லெஸ்ஸும் போடலாம். இது சரியாக இருக்கும். இது சரியான ஆன்சர். எப்படி? நான் என்ன அழைக்கவில்லை என்றால் நான் ஃபங்க்ஷனுக்கு கலந்து கொள்ள விரும்ப மாட்டேன். ஓகேவா? இப்போ மீனிங் புரியுது உங்களுக்கு? அப்படின்னு இப்போ இஃப் வந்துருக்குங்க. இஃப் ஐ ஆம் நம்ம ஸ்ட்ரக்சரை பார்க்கக்கூடாது, மீனிங்கும் பார்க்கணும். இந்த மீனிங் சரியாக வரனாலும் நமக்கு வந்து எரர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்பீக் த ட்ரூத் ஆர் ஐ ஷல் எக்ஸ்கியூஸ் யூ. இங்கே ஸ்பீக் த ட்ரூத், ஸ்பீக் அப்படின்றது நம்ம வெர்பு, ஐ ஷல் வெர்பு இருக்குது. யூ அங்கே வந்து யூ அப்படின்றது இந்த இடம் மறைஞ்சிருக்கு. யூ ஸ்பீக் த ட்ரூத் ஆர் ஐ ஷல் எக்ஸ்கியூஸ் யூ. என்ன மீனிங் பாருங்கள். நீ உண்மையை பேசணும், இல்லைனா உன்னை மன்னிப்பேன். ஓகேவா? நீ உண்மையை பேசணும், இல்லை அப்படின்னா நான் மன்னிப்பேன். இது பொருள் தப்பாக வருதே, மீனிங்லெஸ்ஸாக வருது இல்லையா? ஓகேவா? ஓகே, இப்போ என்னன்னு பாருங்கள். ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஸ்பீக் த ட்ரூத், உண்மையை பேசணும், அண்டு தென் ஐ ஷல் எக்ஸ்கியூஸ் யூ. அப்போ ஆறுன்ற கன்ஜெக்ஷன் தப்பாக இருக்குது, மீனிங் வரல. அதனால் என்ன வருங்க? அண்ட் தென். ஸ்பீக் த ட்ரூத் அண்ட் தென் ஐ ஷல் எக்ஸ்கியூஸ் யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 14 பாருங்கள். The problem is too hard that she cannot solve. The problem is too hard அப்படின்னு கொடுத்துருக்காங்க. that கன்ஜெக்ஷன் இருக்குது. she class, she cannot solve வந்து class, she subject, cannot solve வந்து verb. ஸோ இது class வந்திருக்கு, that வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த டூ அப்படின்றது பார்த்தோம்னா சிம்பிள் சென்டென்ஸ் தான் வரும். டூ அப்படின்றது எதில் வரும்? சிம்பிள் சென்டென்ஸில் ஃப்ரேஸாக வரும். இங்கே ஃப்ரேஸாக வரும். இங்கே கிளாஸ் வந்திருக்கு அப்படின்னா டூ வராது. அப்போ என்ன வரும்னு பாருங்கள். த ப்ராப்ளம் இஸ் ஸோ ஹார்டு தட் ஷி கேனாட் சால்வ். ஓகேவா? அப்போது ரெண்டு கிளாஸ் இணைக்கக்கூடிய தட் வந்திருக்கு. ஓகேவா? அப்போது இது கிளாஸாக இருக்குது, ரெண்டு கிளாஸாக இருக்கிறதுனால இந்த ஃப்ரேஸாக டூ அப்படின்ற ஸோ மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஹீ இஸ் நாட் ஓன்லி இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் ஹீ இஸ் இன்டெலிஜென்ட். இது அதே இது போல தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? நோ சூனர் டிட் தேன், அந்த மாதிரி நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படின்ட்டு நம்ம அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா இங்கே அண்ட் எடுத்துடுறோம். என்ன செய்கிறோம்? ஹீ இஸ் நாட் ஓன்லி இண்டஸ்ட்ரியஸ் பட் ஆல்சோ. அண்ட் எடுத்து என்ன செய்கிறோம்? பட் ஆல்சோ போடுறோம். பட் ஆல்சோ ஹீ இஸ் இன்டெலிஜென்ட். ஓகே, நெக்ஸ்ட், இந்த மேட்ச் கண்டினியூ டியூ டு ரைன். இது வந்து மீனிங் பார்க்கணும். மழையால் இந்த மேட்ச்சு கண்டினியூ ஆகிட்டுருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போது மழை பெய்ந்திருந்தும் கூட இந்த மேட்ச் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, இருந்தும் கூட அப்படி என்ன வரும்? மேட்ச் கண்டினியூடு இன்ஸ்பைட் ஆஃப் ரைன். ஓகே, நெக்ஸ்ட், ஆல்ரெடி வாஸ் டெக்ளேர்டு இன்ஸ்பைட் ஆஃப் COVID-19. COVID-19 இருந்தும் கூட ஆளே டெக்ளேர் பண்ணாங்கன்னு வராது. அதுக்கு ரீசன் பார்க்கணும். ரீசன்னா டியூ டு போடலாம், ஆன் அக்கௌண்ட் ஆஃப் போடலாம். இந்த மாதிரி ரீசனாக இருக்கிறது ஓவிங் டு போடலாம். ஓகேவா? என்ன போடுவோம்? ஆல்ரெடி வாஸ் டெக்ளேர்டு ஆன் அக்கௌண்ட் ஆஃப் COVID-19. ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ் ஹி கான்ட் ப்ளே வெல். இன்ஸ்டெட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ் ரீசன் பார்க்குறோம். இன்ஸ்டெட் ஆஃப்ன்றது அதுக்கு பதிலாகன்றது மீனிங் வராது. அப்போ என்ன ஒரு ஆன்சர் அப்படின்னா owing to his illness he can't play well, on account of his illness he can't play well. இப்படி நம்ம போடலாம், ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஐ நோ த பாய் whom came here last night. அப்போ ஐ சப்ஜெக்ட், நோ வெர்பு. இங்கே கேம் வெர்பு வந்திருக்கு, இங்கே சப்ஜெக்ட் வரணும். ஹூம்ன்றது என்ன ப்ரனவுன் அப்படின்னா இது வந்து ஹூம் அப்படின்றது அப்ஜெக்டிவ் ப்ரனவுன். ஆனால் நம்ம வந்து இங்கே சப்ஜெக்டிவ் ப்ரனவுன் போடணும். என்ன சப்ஜெக்டிவ் ப்ரனவுன் என்ன பார்ப்போமா? ஐ நோ த பாய் ஹூன்றது சப்ஜெக்ட் ப்ரனவுன். ஓகேவா? ஹூஸ் அப்படின்றது அட்ஜெக்டிவ் ப்ரனவுன். அந்த மாதிரி அட்ஜெக்டிவ் இன்ட்ராகேட்டிவ். ஓகேவா? ஐ நோ த பாய் ஹூ கேம் ஹியர் லாஸ்ட் நைட். 20 பாருங்க. இஃப் ராம் ஹேஸ் ஸ்டடிட் வெல் ஹி வுட் ஹேவ் பாஸ்டு. எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? இஃப் என்ன டைப் இது பாருங்க, வுட் ஹேவ் பாஸ்டு அப்படின்னா அது தேர்ட் டைப். தேர்ட் டைப்பில் இந்த இஃப் கிளாஸ் சரியாக இருக்கா? இஃப் ராம் ஹேட் ஸ்டடிட் வெல், இங்கே டென்ஸ் மாறுது பாருங்க. ஹேஸ் என்ன மாறும்? ஹேட் மாறும். என்ன ஹேட் மாறும்? இது பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு வச்சுக்குவேன், அப்போ தான் சரியாக இருக்கும் இல்லையா? 21 பாருங்க. ஐ வுட் ஃப்ளை இஃப் ஐ வாஸ் எ பேர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் அப்படி இஃப் கிளாஸில் வாஸ் அப்படின்றது பாஸ்ட் வெர்பு தான். வுட்டுன்றதும் பாஸ்ட்டு மாடல் வெர்பில், ஃப்ளை அப்படின்றது
ப்ரெசன்ட் வெர்ப் வந்திருக்கு. இது ஸ்ட்ரக்சர் கரெக்ட் தான். ஆனால் இது இஃப்ல செகண்ட் டைப் அப்படின்னா கற்பனையான ஒரு என்னது வந்து பாசிபிலிட்டி வராது. ஓகேவா, பாசிபிலிட்டி வராது. அப்போது இது வந்து இஃப் ஐ வாஸ் எ பேர்ட் அப்படின்றது முடியுமா? இது கற்பனை தானே இது. அப்போ கற்பனைக்கு நம்ம வந்து இயல்பாக வாஸ் போடக்கூடாதுங்க. ஓகேவா, வாஸ் என்ன பண்ணுவோம், அதே பாஸ்ட் டென்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐ வுட் ஃப்ளை இஃப் ஐ வேர் எ பேர்ட். அப்போது வாஸ் எடுத்து வேர் போடுறோம். செகண்ட் டைப்பில் அந்த மாதிரி வரலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் 22 பாருங்கள். திஸ் இஸ் த ஹோட்டல் வென் வி மீட் ஆஃபன். வென் வந்திருக்கு. அங்கே அப்படின்றது இது ஹோட்டல். அங்கே நாங்கள் வந்து அடிக்கடி மீட் பண்ணுவோம். அங்கே அப்படின்றது வென் வருமா? திஸ் இஸ் த ஹோட்டல் வேர் வி மீட் ஆஃபன். ஓகே, 23 பாருங்கள். பீயிங் த ட்ரெயின் அரைவ் லேட் வி லெசர்லி ஹேட் லஞ்ச். ஓகே, பீயிங் த ட்ரெயின் அரைவ் லேட், நான் ட்ரெயின் வந்து லேட்டாக ஆனதுனால வி லெசர்லி ஹேட் லஞ்ச், நாங்கள் வந்து லெஷர் லஞ்ச் சாப்பிட்டோம். வி சப்ஜெக்ட்டு, லெசர்லி ஹேட் லஞ்சுன்றது வெர்பு. இந்த ட்ரெயின் சப்ஜெக்ட்டு, அரைவ்ன்றது வெர்பு. அப்போது 2 சப்ஜெக்ட் 2 வெர்பு வந்திருக்கு. 2 சப்ஜெக்ட் வெர்பு வந்ததுன்னா கன்ஜெக்ஷன் வரணும். ஓகேவா, இது ஒரு கிளாஸு. இந்த ட்ரெயின் அரைவ்ன்றது ஒரு கிளாஸு. வி லெசர்லி ஹேட் லஞ்சுன்றது கிளாஸ். 2 கிளாஸுக்கும் நம்ம வரும்போது என்ன செய்யணும், ஒரு கன்ஜெக்ஷன் வரணும். பீன்றது கன்ஜெக்ஷன். அது பீன்றது என்னது, இது பார்ட்டிசிபிள். பீயிங் அப்படின்றது ஃப்ரேஸாக வரக்கூடிய பார்ட்டிசிபிள். அப்போது இந்த ட்ரெயின் அரைவ்ன்றது கண்டிப்பாக ஃப்ரேஸ் இல்லை. இது கிளாஸு. அப்போ கிளாஸை நம்ம என்ன செய்யணுங்க, இந்த இடத்துல ரீசனபிளாக இருக்கக்கூடிய என்ன போடணும், ஒரு கன்ஜெக்ஷன் போடணும். என்ன கன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் அண்டு போடலாம். இந்த ட்ரெயின் அரைவ்ட் லேட் அண்ட் ஸோ வி லெசர்லி ஹேட் லஞ்ச் அப்படின்னு எழுதலாம். இல்லை அண்ட் ஸோ இங்கே போட்டோம்னா இங்கே என்ன வரும், ஆஸ் போடலாம். ஆஸ் த ட்ரெயின் அரைவ்ட் லேட் வி லெசர்லி ஹேட் லஞ்ச். 2 மீனிங் வரும். பீயிங் எடுத்துடுறோம், ஆஸ் போடலாம், அல்லது இந்த இடத்துல என்ன செய்வோம், அன்சோ போடலாம். ஆனால் கரெக்டு பீயிங் எடுத்தோம்னா ஆஸ் தான் போட்டாகணும். ஓகேவா, அதான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். 24 பாருங்கள். தோ ஹி வாஸ் டயர்டு வென் டு பெட். மீனிங் பாருங்கள், டயர்டாக இருக்கிறதுனால தான் பெட்டுக்கு போனான் இல்லையா. அப்போது காரணம் கருதி வரக்கூடிய சென்டென்ஸு. ஆனால் தோ அப்படி வருமா, தோ எங்கே வரும், தோ வரக்கூடிய சென்டென்ஸ் வந்து காரணம் கருதாமல் வரக்கூடிய சென்டென்ஸ். ஓகேவா, இது கான்ட்ரோவர்சியல் சொல்லுவாங்க. கான்ட்ரோவர்ஸ் வரக்கூடிய சென்டென்ஸ். அப்போது தோ எடுத்துடுறோம். தோ மீனிங் வராது. இருந்தாலும் கூட அப்படின்னு இல்லை, என்ன போடுவோம் நம்ம அப்போது, ஆஸ் ஹி வாஸ் டயர்ட் ஹி வென்ட் டு பெட். ஓகேவா, இப்போ நம்ம இது வரைக்கும் 24 சென்டென்ஸ் பார்த்தோம். 24 சென்டென்ஸில் இருக்கிற எரர் நம்ம எப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஃப்ரேஸில் எரரா இல்லை கிளாஸில் எரரா, ஃப்ரேஸாக இருந்தால் எப்படி எரர் நம்ம ரெக்டிவ் பண்ணுறது, கிளாஸாக இருந்தால் எரர் எப்படி நம்ம சரி பண்ணுறது பார்த்தோம். ஓகே, இப்போது இதெல்லாம் பார்த்தோம்னா சிம்பிள் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய அடிப்படையில் வரக்கூடிய இந்த சென்டென்ஸு. நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா, இந்த ஏற்கனவே நாம் வந்து சிம்பிள் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா வென் எப்படி வரும் இல்லையா, அதே போல் ஆஸ் எப்படி வரும், டு மாடல் எப்படி, நோஸ் டிட் எப்படி, நாட் ஒன்லி பட் ஆல்சோ எப்படி, பிசைட்ஸ் எப்படி, இன்னும் நிறைய விவரங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் என்ன செய்யலாம், பார்த்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த லிங்க்கில் நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த லிங்க்கில் இருக்கிற அந்த வீடியோவை ஒரு முறை பாருங்கள். மீண்டும் நிறைய விஷயங்கள் நிறைய நீங்கள் வந்து இந்த ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.